ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்காக சபரிமலை நடை வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்களில் தரிசனம் செய்ய ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு தொடங்கியுள்ளது. பக்தர்கள் சபரிமலா online.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் ஒரே நாளில் 20க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பேருந்து நிலையம், கச்சேரி சாலை, கண்ணாரத்தெரு பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் அவ்வழியே சென்றவர்களை துரத்தி கடித்தது. இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். மருத்துவமனைக்கு சென்ற நகராட்சி சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்டோர் காயமடைந்தவர்களின் விவரங்களை கேட்டறிந்தனர். காசாவில் சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் கூடாரங்களில் தஞ்சமடைந்திருந்தவர்கள் எனவும் உணவு பெற முயற்சித்தவர்கள் எனவும் உள்ளூர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதனிடையே காசாவில் பஞ்சம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் அதிகரித்து வருகிறது. ஆனால் காசாவில் பஞ்சம் என்பது பொய் என இஸ்ரேல் மறுத்துள்ளது. அமெரிக்காவின் புதிய சுங்க விதிகளால் ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவிற்கான அனைத்து அஞ்சல் சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய உத்தரவின்படி $800 மதிப்பு வரையிலான பொருட்களுக்கு முன்பு இருந்த வரி விலக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆகஸ்ட் 29 முதல் அனைத்து அஞ்சல் பொருட்களுக்கும் சுங்க வரி விதிக்கப்படும். இதனால் அமெரிக்காவிற்கு சரக்குகளை ஏற்றி செல்லும் விமான நிறுவனங்கள் ஆகஸ்ட் 25ற்கு பிறகு சரக்குகளை ஏற்க இயலாது என இந்திய அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இந்திய அஞ்சல் துறை இந்த முடிவை எடுத்துள்ளது. எனினும் கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் $100 மதிப்புள்ள பரிசு பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியை விரிவாக ஆய்வு செய்து மனிதகுலத்தின் எதிர்காலத்தை பிரகாசப்படுத்த விஞ்ஞானிகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் மோடி விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு செய்தி ஒன்றை விடுத்துள்ளார். எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்காக குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் அதில் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்றார். விண்வெளியில் மறைந்துள்ள ரகசியங்களை கண்டறிவது எதிர்கால மனிதகுலத்திற்கு பல நன்மைகளை விளைவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரில் தாமரை விவசாயிகளுக்கு லாபத்தில் 1% கூட கிடைப்பதில்லை என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தாமரை விவசாயிகளை அவர்களது வயலில் சந்தித்து துயரங்களை அறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். மக்கானா எனும் தாமரை விதை சர்வதேச அளவில் 90% பீகாரில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரிய நகரங்களில் மக்கானா விலை 1 கிலோ 1000 முதல் 2000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக தெரிவித்தார். பதவி பறிப்பு மசோதாவில் முதலில் பிரதமர் பதவி இடம்பெறவில்லை எனவும் ஆனால் மோடி ஏற்க மறுத்ததாலேயே பிரதமர் பதவி பின்னர் சேர்க்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் பதவியை பதவி பறிப்பு மசோதாவிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்பதே அமைச்சரவையின் பரிந்துரையாக முதலில் இருந்ததாகவும் ஆனால் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொள்ளவில்லை எனவும் குறிப்பிட்டார். பிரதமரும் ஒரு குடிமகன், அவருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிறப்பு பாதுகாப்பு இருக்கக்கூடாது என்று கூறி மோடி மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வெளியுறவு கொள்கைகள் இதற்கு முன் உலகம் கண்டிராததாக உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் ஊடக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் டிரம்பின் உள்நாட்டு கொள்கைகளை கூட வழக்கமான நடைமுறைகளுக்கு முரணானதாக உள்ளதாக தெரிவித்தார். இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்துவதில் டிரம்பின் தலையீடு இல்லை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல் பாரபட்சமாக இருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவன தலைவர் அனில் அம்பானி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. முறைகேடுகள் செய்து பாரத ஸ்டேட் வங்கிக்கு 2000 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய புகாரில் இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது.
வழக்கு தொடர்பாக அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனங்கள் தொடர்புள்ள இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. தங்கள் வங்கியை பயன்படுத்தி அனில் அம்பானி முறைகேடு செய்ததாக கடந்த 2021ஆம் ஆண்டு சிபிஐயிடம் பாரத ஸ்டேட் வங்கி புகார் அளித்திருந்தது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தங்களது வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு கூட்டணிக்கு வெளியே உள்ள கட்சிகளின் ஆதரவை பெறும் முயற்சியில் இந்தியா கூட்டணி இறங்கியுள்ளது. ஜெகன்மோகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் ஆதரவை பெறுவதற்காக அக்கட்சியின் எம்பி ஒய்.வி. சுப்பாரெட்டியை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது. சுதர்ஷன் ரெட்டிக்காக பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் ஆதரவை பெற ஆம் ஆத்மி முயற்சிக்க உள்ளதாகவும், பிஜு ஜனதா தளத்தின் ஆதரவை பெறுவதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகாரில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டது அம்மாநில அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. கயாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்ஜேடி கட்சியைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் மோடி அமர்ந்திருந்த இருக்கைக்கு பின்னால் அமர்ந்திருந்தனர். இந்த விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இருவரும் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் பரவியது. எனினும் தாங்கள் ஆர்ஜேடியை விட்டு விலகப் போவதில்லை என 2 எம்எல்ஏக்களும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். சிவில் ஸ்கோர்கள் கடன் வாங்குவதில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் வேலை வாய்ப்புகளையும் பாதிக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. வங்கிப் பணியில் சேர்வோர் தங்கள் சிவில் மதிப்பெண்களை தெரிவிப்பது கட்டாயம் என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். இதன்படி 650க்கும் மேல் சிவில் மதிப்பெண் உள்ளோருக்கு மட்டுமே வங்கிப் பணி வாய்ப்பு கிடைக்கும் நிலை உள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் 20 ஆண்டுகளுக்கு மேலான வாகனங்களுக்கான பதிவு புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி சிறிய 4 சக்கர வாகனங்களுக்கான கட்டணம் 5000 ரூபாயிலிருந்து 10,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல இருசக்கர வாகனங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 3 சக்கர வாகனங்களுக்கு 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த மாற்றங்கள் பிப்ரவரி மாதத்தில் முன்மொழியப்பட்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று இறுதி செய்யப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த பழைய வாகன பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் இந்த கட்டண உயர்வை கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்த நபர் தவறான தகவல் தந்ததாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார். புகார் அளித்த சின்னையா என்பவரை தவறான தகவல்கள் மற்றும் போலியான ஆதாரங்களை அளித்ததாக கூறி சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது. புகார்தாரரின் வாக்குமூலங்களும் ஆதாரங்களும் முரண்பட்டதன் காரணமாக இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சின்னையாவை 10 நாள் எஸ்ஐடி காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் அதிகாரப்பூர்வ விற்பனையகம் தொடங்கப்பட உள்ளது. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் அதன் விற்பனையை மும்பை, டெல்லியில் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக பெங்களூருவின் ஹெப்பல் பகுதியில் வரும் 2ஆம் தேதி ஆப்பிள் ஸ்டோர் திறக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து புனேவில் உள்ள கோபா மாலில் 10,000 சதுர அடி பரப்பளவில் ஆப்பிள் ஸ்டோர் திறக்கப்படுகிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி ஐபோன் 17 அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்தியாவில் அதன் கடைகளை ஆப்பிள் நிறுவனம் தொடங்கி வருகிறது. கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கே.சி. வீரேந்திராவை சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரில் அமலாக்கத்துறை கைது செய்தது. சட்டவிரோத சூதாட்ட விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்த குற்றச்சாட்டில் சிக்கிமில் கே.சி. வீரேந்திரராவ் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 12 கோடி ரூபாய் பணம், 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க, வெள்ளி நகைகள் மற்றும் சில வாகனங்களை பறிமுதல் செய்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சிக்கிம் தலைநகரில் சூதாட்ட விடுதியில் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்தபோது கே.சி. வீரேந்திரா கைது செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. பிஜு ஜனதா தளத்தின் தலைவர் நவீன் பட்நாயக்குடன் வி.கே. பாண்டியன் பொதுவெளியில் தோன்றியிருப்பது அவர் மீண்டும் தீவிர அரசியலுக்கு திரும்புகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மருத்துவமனையில் இருந்து நவீன் பட்நாயக்கும் வி.கே. பாண்டியனும் வெளியே வரும் வீடியோவை பிஜு ஜனதா தளம் பகிர்ந்துள்ளது.
இது வி.கே. பாண்டியன் மீண்டும் தீவிர அரசியலுக்கு திரும்புகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. வி.கே. பாண்டியன் தீவிர அரசியலுக்கு திரும்புவது அவரது விருப்பத்தையும் நவீன் பட்நாயக்கின் முடிவையும் பொறுத்தது என பிஜு ஜனதா தள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தெருநாய்களுக்கு உணவளித்த பெண்ணை ஒருவர் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தெருநாய்களுக்கு உணவளித்த யாஷிகா சுக்லா என்ற பெண்ணை கமல் கண்ணா என்ற நபர் 8 முறை அறைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் கமல் கண்ணாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மகாராஷ்டிராவில் இளைஞரை தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதிகாலையில் அந்த இளைஞர் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்களுக்கு உள்நாட்டு விமான டிக்கெட்டுகள் விரைவில் இலவசமாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்தின் சுற்றுலா மற்றும் விளையாட்டு அமைச்சகம் புதிய திட்டம் ஒன்றை முன்மொழிந்துள்ளது. அதன்படி இந்தியா உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்தது 2 உள்நாட்டு விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட உள்ளது. அடுத்த வாரம் இந்த திட்டத்திற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் கட்டப்பட்டு வந்த ரயில்வே பாலம் இடிந்து விழுந்ததில் 12 கட்டுமான தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 4 பேர் காணாமல் போயுள்ளனர். சீனாவின் வடமேற்கில் உள்ள சிங்காய் மாகாணத்தில் மஞ்சள் நதிக்கு மேலே கட்டப்பட்டு வந்த பாலத்தில் அதிகாலை 3 மணியளவில் எஃகு கம்பி அறுந்ததால் விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. 16 தொழிலாளர்கள் சம்பவத்தின் போது பாலத்தில் இருந்தனர். படகுகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரோபோக்கள் மூலம் காணாமல் போனவர்களை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏஐ சார்ந்த மென்பொருட்களை உருவாக்குவதற்கென்றே மைக்ரோஹாட் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொழிலதிபர் எலான் மஸ்க் தொடங்கியுள்ளார். இது மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு போட்டியாக உருவாக்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் என்ற பெயருக்கு நேரெதிர் பொருளுடன் மைக்ரோஹாட் என்ற பெயரை எலான் மஸ்க் தேர்வு செய்துள்ளது கவனத்தை கவரும் வகையில் உள்ளது. மனிதர்கள் செய்யும் பணிகளை மென்பொருட்களை செய்து முடிக்கும் வகையிலான தயாரிப்புகளை மைக்ரோஹாட் உருவாக்கும் என எலான் மஸ்க் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விட்டமின் டி மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக் கொள்வது கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். விட்டமின் டி மாத்திரைகளை அதிக அளவில் எடுத்துக் கொண்டால் ஹைப்பர் விட்டமினோசிஸ் என்ற பாதிப்பு ஏற்படும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக செரிமான கோளாறுகளில் தொடங்கி சிறுநீரக செயலிழப்பு வரை ஏற்படலாம் எனவும் கூறுகின்றனர். அதேபோல மனசோர்வு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கின்றனர். மிசோரம் மாநிலத்தின் முதல் ரயில் நிலையம் வரும் மாதம் 13ஆம் தேதி தலைநகர் ஐசாலில் திறக்கப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயில் நிலையத்தை திறந்து வைப்பார் என மிசோரம் முதல்வர் கூறியுள்ளார். 26 ஆண்டுகால தீவிர முயற்சிக்கு பிறகு மலைகள், பள்ளத்தாக்குகள் போன்ற சீரற்ற பகுதிகளில் 48 சுரங்கப்பாதைகள், 55 பெரிய பாலங்கள் அமைக்கப்பட்டு ரயில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்தார். இதன் மூலம் இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியுடன் தொடர்புகள் அதிகரித்து அம்மாநிலத்தின் பொருளாதாரம் வளரும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தன்னை பார்த்து கண்டடித்த பெண் வழக்கறிஞர்களுக்கு சாதகமான தீர்ப்பை தந்ததாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டே கட்சு சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது. இதையடுத்து அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். நகைச்சுவையாக மட்டுமே சமூக வலைதளத்தில் அதை பதிவிட்டதாகவும் உடனே அதை நீக்கியதாகவும் அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். ஆனால் தனது பதிவால் மனம் காயமடைந்ததாக பெண் வழக்கறிஞர்கள் கூறியதாகவும் அவர்கள் வலியுறுத்தியதன் பேரில் மன்னிப்பு கேட்பதாகவும் கட்சு கூறியுள்ளார்.
தனிமையை போக்க அதிக நேரம் சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? செல்ல பிராணிகளை பிடிச்சிருந்தோம் சரியா பராமரிக்க முடியாததால அதை வாங்காம இருக்கீங்களா? அப்போ இந்த மோஃப்லின் ரோபோ உங்களுக்காக தான். கேசியோ என்ற ஜப்பானின் புகழ்பெற்ற எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மோஃப்லின்ற ரோபோ செல்ல பிராணிகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த AI ரோபோ செல்ல பிராணிகள் மனிதர்களோட தனிமையை போக்க உதவுவதா இந்த நிறுவனத்தினர் தெரிவிக்கிறாங்க. 35,000 ரூபாய் விலை கொண்ட இந்த மோஃப்லின் ரோபோ மனிதர்களை போல உணர்வுகளை உள்வாங்கி தனித்துவமான ஒரு கதாபாத்திரமா மாறிடும்னு சொல்றாங்க. மனிதனோட சிந்திக்கும் திறனை உள்வாங்கி கொண்ட AI அவர்களோட உணர்வுகளோட விளையாட தொடங்கி இருக்கு. இன்னும் இந்த AI மனிதர்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண போகுதோ. புதிய தலைமுறைக்காக சுபலட்சுமி ராஜா. எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா கடற்கரையில் கடலுக்கடியில் மூழ்கிய ஒரு நகரத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த இடம் கிமு 305 முதல் கிமு 30 வரையிலான கிரேக்க பிளமிக் வம்சத்தின் ஆட்சி காலத்திற்கு முந்தைய நகரமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நீருக்கடியில் உள்ள இந்த நகரத்தில் வழிபாட்டு தலங்கள், குடியிருப்புகள், வர்த்தக மற்றும் தொழில் தொடர்பான கட்டடங்கள் இருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. இந்த கண்டுபிடிப்புகள் எகிப்தின் பழங்கால வரலாற்றை பற்றிய புதிய தகவல்களை வெளிப்படுத்தும் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் இளவேனில் பாலறிவன் அர்ஜுன் இணை தங்கப்பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் ஷிம்கெட்டில் நடைபெற்று வரும் போட்டிகளில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய இணை சீன இணையை 17-11 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றிருந்தார். 10 மீட்டர் ஏர் ரைபிள் பெண்கள் பிரிவிலும் இந்திய ஆண்கள் அணி தங்கப்பதக்கம் வென்றிருந்தது. வார விடுமுறை தினம் என்பதால் கீழடி அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை காண 4000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். மாற்றுத்திறனாளிகளும் கீழடி அருங்காட்சியகத்தை காண்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். 18 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் 2 ஏக்கர் பரப்பிலான அருங்காட்சியகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட அகழாய்வுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அவற்றின் வீடியோ, அனிமேஷன் காட்சிகள் டிவிகளில் ஒளிபரப்புகின்றன. ரஜினிகாந்தை நேரில் சந்தித்த நடிகை சிம்ரன் சில சந்திப்புகள் காலத்திற்கு அப்பாற்பட்டவை என நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவை நடிகர் ரஜினிகாந்த் அழைத்து பாராட்டிய சமயத்தில் நடிகை சிம்ரன் அதில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது அவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற சிம்ரன், டூரிஸ்ட் ஃபேமிலி மற்றும் கூலி படத்தின் வெற்றிகள் சந்திப்பை இன்னும் சிறப்பாக்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அம்மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கோட்டா, பண்டி, பாரன், ஜவாஹர், டோங், சித்தோர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சாலைகள், விளைநிலங்கள், வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெய்ப்பூர் கோட்டா நெடுஞ்சாலை நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பண்டி மாவட்டத்தில் உள்ள லபான் அருகே தண்டவாளத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டிருப்பதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் உள்ள ஆம்பர் கோட்டையின் சுவர் கனமழையால் இடிந்து சேதமடைந்தது. அல்வாரின் ராம்பாக் பகுதியில் வீடு இடிந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் இடுபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் அவர்களை அப்பகுதியினர் மீட்டனர். அதேபோல சவாய் மதோபூரில் உள்ள சர்வால் அணையில் 10 பேர் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சவாய் மதோபூர் மாவட்டத்தை அந்த மாநில பேரிடர் நிவாரணத்துறை அமைச்சர் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். அம்மாநில முதல்வர் தொலைபேசி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் பேசி வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே ராஜஸ்தானின் 11 மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பெரும் பற்றாக்குறை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக சுமார் 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இருதய அறுவை சிகிச்சைக்காக 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான 70 அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் சுமார் 60% காலியாக உள்ளன. தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மருத்துவக் கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளாக செயல்படவில்லை என கூறப்படுகிறது. பெரும்பாலும் அதிக வேலைப்பளு மற்றும் சம்பள பற்றாக்குறையே இந்த நிலைக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதிய மருத்துவமனைகளை தொடங்குவதற்கு பதிலாக தற்போதுள்ள மருத்துவமனைகளில் போதிய ஊழியர்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாட அனுமதி அளித்ததற்காக மத்திய அரசை மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே சாடியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தற்போது எங்கே என வினவியுள்ள அவர், ரத்தம் கொப்பளிக்கும் சிந்தூர் நடவடிக்கை தற்போது குளிர்பானமாக மாறிவிட்டதா என அவர் வினவியுள்ளார். ஊழல் செய்யும் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சிறையில் அடைப்பது பற்றி பேசும் பாஜக, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை கட்சியில் சேர்த்து துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பதவிகளை வழங்குவதாகவும் உத்தவ் தாக்கரே சாடியுள்ளார். இந்தியாவுடன் சமஸ்தானங்கள் இணைவதற்கு வழிவகுத்தது KM பணிக்கர் என வரலாற்று ஆய்வாளர் நாராயணி பாசு தெரிவித்துள்ளார். ராஜதந்திரி, பேராசிரியர் என பல்முகங்களை கொண்டவரான KM பணிக்கர் குறித்து புத்தகம் எழுதியுள்ள அவர், சமஸ்தான அரசுகள் தன்னாட்சிக்கும் பிராந்திய அடையாளத்திற்கும் சிறந்த தளங்கள் என பணிக்கர் கருதியதாக தெரிவித்தார். முதல் வட்டமேஜை மாநாட்டின் போது சமஸ்தான மன்னர்களை கூட்டாட்சிக்கு ஆதரவாக ஒருங்கிணைப்பதில் பணிக்கர் முக்கிய பங்கு வகித்ததாகவும், அதுவே சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைவதற்கு வழிகோலியது எனவும் கூறினார். முட்டையை டோஸ்ட் செய்து உண்பதை விட டோஸ்ட் செய்யாமல் உண்பது நல்லது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். முட்டையை அப்படியே உண்பது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுவதாக கூறும் அவர்கள், டோஸ்ட் செய்து உண்பது இரத்தத்தில் சர்க்கரை அளவை வேகமாக உயர்த்தும் என்கின்றனர். குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முட்டையை டோஸ்ட் செய்யாமல் எடுத்துக் கொள்வதே நல்லது எனவும் கூறுகின்றனர். மதிப்பெண்கள் மட்டுமே ஒருவரின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி VR கவாய் கூறியுள்ளார். சட்டம் பயிலும்போது மெரிட் பட்டியலில் தான் 3ஆம் இடம் பிடித்ததாக கூறிய அவர், அப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்த நபர் கிரிமினல் வழக்கறிஞர் ஆனதாகவும் 2ஆம் இடத்தை பிடித்த நபர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனதாகவும் கூறினார். 3ஆம் இடத்தை பிடித்த தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். வெற்றிக்கான வழி கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தொழில் மீதான ஈடுபாடு ஆகியவற்றை சார்ந்தது என குறிப்பிட்டார். காங்கோ நாட்டின் முன்னாள் அதிபர் ஜோசப் கபிலாவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என அந்நாட்டு அரசு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்நாட்டு கிளர்ச்சி குழுவான M23 உடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர் மீது தேச துரோகம் மற்றும் போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. 2001 முதல் 2019 வரை காங்கோவை ஆண்ட கபிலா தற்போது தலைமறைவாக உள்ளார். இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.